மதுரை மாவட்டம் தல்லா பகுதிக்கு வந்த கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் ராஜு தலைமையில் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மார்ஷல், கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மதுரையில் எஸ்டிபிஐ கட்சி நடத்தக்கூடிய மதசார்பின்மை மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். முன்னதாக தனிச்சியம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உற்சாக வரவேற்பு அளித்தார். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பறவை பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் அவர்களை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார்கள். இந்த சந்திப்பின் பொழுது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய RB உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருந்தார்கள். அதே போன்று தற்போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பிரம்மாண்டமான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வரவேற்பானது மதுரை தல்லாக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடைபெற்று வருகிறது. ஏராளமான அதிமுகவுடைய தொண்டர்கள், அதே போன்று SDPI கட்சி நிர்வாகிகள் அங்கு திரண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அண்ணாதுரை, டாக்டர் சரவணன் மற்றும் அதிமுகவுடைய கழக நிர்வாகிகள், முக்கிய கழக அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், இதேபோல கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் பங்கேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து SDPI கட்சி நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்லும் வழியில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல்.